என்னடா இது? கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஹலோ காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் தலைவர் 173 டெம்ப்ளேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் CLI.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு தலைவர் 173 இன்ட்ரோ கார்டு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்படின்னா வீடியோ டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு உள்ளே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இப்போ இது வெளியே இருக்கிறனா நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வெப்சைட் தான். ஸோ நீங்கள் இதை நம்பி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறைய மூவி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அது போக மியூசிக்ஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் காப்பிரைட்டுக்குலாம் நிறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இதில் இருக்க மியூசிக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பிரைட்டே வராது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம தான் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம தான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட், இந்த ரீல்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ போக போக ஃபோட்டோஸ் அப்புறம் வெப் அந்த மாதிரி நிறையா கொண்டு வர போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் எதாக இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக நம்பர் கனெக்ட் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி டெலகிராம் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட டெம்ப்ளேட். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 179 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா டெம்ப்ளேட்டுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே டேரெக்டாக டவுன்லோட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மந்த்லி போட்டு வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் டெம்ப்ளேட் தான். ஸோ மொபைல் டெம்ப்ளேட் வந்து இதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால அப்லோட் பண்ண முடியலை. கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறோம் முடிஞ்ச அளவு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2018 வெர்ஷன் சப்போர்ட்னு இருக்கும். அப்புறம் இப்போ 2023 வெர்ஷன் சப்போர்ட் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 2018 பழைய வெர்ஷன் வந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது சிசியில் மட்டும் சப்போர்ட் ஆகும். அது போல் பிளக்கின் எதுவுமே இருக்காது, மோஸ்ட்லி பிளக்கின் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் இந்த இதில் வர இந்த ஹெலோகிராம் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஒரு ஏஐ வச்சு தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாகவே. அப்புறம் இதெல்லாம் நம்ம நார்மலாக எடிட் பண்ணக்கூடியது தான். இதில் வர இந்த இமேஜஸ் வந்து எப்படி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதையுமே இதில் சொல்லிடுவோம். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இந்த இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு இமேஜ், இங்கே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு இமேஜ். ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரில் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இது நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஷாட், இப்போ இந்த ஐ ஷாட் இருக்குல்ல, இதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இந்த காம்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் வரும். ஸோ இதில் உங்கள் லோகோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த பிக்சர் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் ஒரு காம்ப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் எடிட்னு இருக்குல்ல, ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இமேஜ் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வந்து இப்போ யார் ஃபோட்டோ வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ராபர்ட் டோனி ஜேஆர் அயன்மேன் அவரோட ஃபோட்டோ வைக்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம், நல்லா கண் கிளியராக இருக்கிற மாதிரி. இது நீட்டாக இருக்குல்ல? ஓகே, பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா தான் இருக்குது, இதே எடுத்துப்போம். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. இப்போ டேரெக்டாக எங்கேயும் போவானாங்க, ஜெமினி அப்படிலாம் போவானே. ஏன்னா அவெல்லாம் போட்டால் ப்ராம்ப்ட் போட்டால் கரெக்டாக பண்ணுறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு ChatGPTல இப்போ புதுசாக வந்து நிறைய அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இமேஜஸ் வந்து சூப்பராக, அது இமேஜஸ் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ChatGPT. அதுவும் நீங்கள் சிம்பிளாக வந்து பெருசாக ப்ராம்ப்ட் கொடுத்த தேவையில்ல, ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தா அதில் பண்ண முடியுது. ப்ராம்ப்ட் கொடுத்தா எங்கேயுமே உருப்படியாக வரமாட்டுது. அதனால தான் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெஃபரன்ஸை பாருங்கள், இப்போ நான் கொடுக்குற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கொடுக்காதீங்க, எந்த இமேஜாக மாற்ற போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இமேஜை கொடுங்க. இல்லாட்டி இந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கனாலே வந்துடும். அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கும்னா நான் காட்டுறேன். ஃபுட்டேஜஸ்குள்ளே போய்ட்டு அசட்ஸில் போனீங்கனாலே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இதை நீங்கள் தூக்கிட்டு வந்து போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ தெரியுதுல, இதை இப்போது நம்மளோட புதுசாக க்ரியேட் பண்ண போகிற அந்த ஒரு இமேஜ் அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போது சேஞ்ச் செகண்ட் இமேஜ் எஃபெக்ட் டு ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்ட். என்ன சொல்கிறோம்னா, செகண்ட் இமேஜோட எஃபெக்டை வந்து ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்டாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? சேம் ஐ ஷாட் கண்ணை தான் வந்து எங்கேயுமே எடுக்க போகிறோம் அந்த எஃபெக்டில். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், ஆனால் டைம் எடுத்தாலும் பக்காவாக பண்ணித்தரோம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் ChatGPT சூஸ் பண்ணேன். ஜெமினி நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வந்து சில இடத்துல இந்த மூஞ்சியை மாற்றி விட்றது, சில இடத்துல அந்த குவாலிட்டி லாஸ் ஆகுது. பட் இதில் குவாலிட்டி லாஸ்ன்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க ரொம்பவே. இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் விட்டுருக்காங்க, GPT 5.2 வந்ததுக்கப்புறம் தான் அப்டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த அப்டேட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், உண்மையிலே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், பாருங்கள் பக்காவாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த வாட்டர் மார்க்லாம் பிரச்சனை வராதுங்க. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்ட உடனே இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதை அதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடுமா? ஸோ இந்த ஐ வந்து இந்த ஐயோட மேட்ச் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குல்ல, இந்த ரவுண்டை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே வந்து மேட்ச் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த கர்வ்ஸ் இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்காக ஓரளவு சூட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லாட்டி நீங்கள் புதுசாக கூட ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் புதுசாக கூட வரைஞ்சி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த மாஸ்க்கை டெலீட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்குல்ல, இது கொஞ்சம் முன்னாடி போயிருக்கோம். இந்த ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், அந்த கீ ஃப்ரேம் போயிட்டு அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிம்பிள். இந்த லோகோ அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோ. இது குவார்ட்டரில் இருக்குது, ஃபுல்லாக தரமாக இருக்கும். இப்போ இந்த லோகோ எப்படி மாற்றுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் போய்ட்டு நார்மலாக வந்துட்டு உங்கள் லோகோ இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன லோகோ மாற்றலாம், லோகோ மாற்றலாம். அதில் லோகோ நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ரைட் கைஸ், லோகோ டக்குன்னு மைண்டில் வர மாட்டுது. மார்வல் ஸ்டூடியோஸ் அவங்க தானே பண்ணுது, அதே மாறட்டும். ஓகேவா கைஸ், இதில் பிஎன்ஜி எடுத்துப்போம்.
டேரெக்டாக ட்ராக் பண்ணி உள்ளே போடுறது தான். குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆமாம், சரி பரவாயில்ல. ஓகே கைஸ், இது பண்ணியாச்சு. ஸோ ஒரு மெயினான வேலை முடிஞ்சு. மெயினான வேலை கிடையாது, ஒரு சிம்பிளான வேலை, ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சு. ஸோ நீங்கள் உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். இது வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். இது நீங்கள் கலரில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அந்த ஃபில்னு இருக்குல்ல, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். சரி கைஸ், வெயிட். வேகாஸ் இதில் இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்க லேயரை பிடிச்சி டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க லேயர் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இருக்க லேயரில் ஃபில் இருக்கும், அது டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒயிட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது ஒயிட்லேயே இருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குல்ல, அதுவும் கைஸ் அவ்வளோதான். ஃபஸ்ட் காம் முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது காம், இந்த ஒரு காம் எப்படி எடிட் பண்ணுறது, இதான் முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது மாதிரி ரொம்ப சிம்பிள் கைஸ். இதை நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும். இது வந்து இந்த மேலக்க பார்டர், இது நார்மலாக இருக்கட்டும், இது யாரும் மாற்ற தேவை கிடையாது. இந்த இது இருக்குல்ல, இந்த இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அயன்மேன்னா ஞாபகம் வருது, அயன்மேன் ஷூட் தானே, அயன்மேன் மண்டை. ஸோ இந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஹோலோகிராம் வீடியோ ஹியர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வியோவில் வந்து ஜென்ரேட் பண்ணது. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வியோ வந்து எனக்குலாம் காசு கட்ட முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு கட்ட தேவை கிடையாது. ஏன்னா ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் போயிட்டு கூகுள் ஏஐ ப்ரோ அப்கிரேட் பண்ணிங்கனாலே ஒரு மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போய் யூபிஐ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் போதும். ஆட்டோபே ஒரு மாதத்துக்கு பணம் எடுக்க மாட்டாங்க, அடுத்த மாதம் தான் எடுப்பாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியோ 3 ஃப்ரீயாக கிடச்சிரும். இப்போ நான் வந்துட்டு எப்படி வந்து அந்த எஃபெக்ட் கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அயன்மேன் ஷூட், அயன்மேன் என்ன ஷூட், இந்த ஷூட் நல்லா இருக்குல்ல? யா, இது பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், இது எடுத்துப்போம். இது எடுத்துக்கோங்க கைஸ். எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து இதிலேயே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நியூ சாட் கூட போய்க்கலாம். நான் நியூ சாட்டே போய்க்கிறேன் இருக்கும். ஃபஸ்ட் ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வேணும் கரெக்டாக. நீங்கள் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துக்கலாம் டேரெக்டாக. எடுத்துகிட்டு இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. hologram effect for the second image. Like first image மாதிரி செகண்ட் இமேஜை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன ஒருத்தங்க. சின்ன ப்ராம்ப்ட் தான். சரி, இது இப்படி வருதா 916 ஓகே பரவாயில்ல, கிராப் பண்ணிக்கலாம். நீங்கள் 916 வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் 619 கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இது அயன்மேன் ஷூட்னால இது வர மாட்டுதோ. ஓகே, அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் அதை போடும். ஃபஸ்ட்லேருந்து போடும். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த ஆர்க் ரியாக்டர் 16:9 image of second image like image effect. நைஸ். ஆனால் நம்ம கேட்ட கலர் இது கிடையாது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை வியோ 3 இல்லைன்னா
ஸோ எனக்கு VO3 வேணும், 3 ரொட்டேஷன் வேணும், 360 ரொட்டேஷன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வாங்கணும். இதுக்கிட்ட ChatGPT give me a video prompt for this hologram static angle with 360 rotation of the object. இப்போ வந்து இது ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுக்கும். இந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம VO3 போட்டால் போதும். ஓகே கைஸ், go to the VO3 என்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் போட்டு வச்சுருந்தேன். இதில் ஃப்ளோன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், கூகுள் labs.google வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு பேஜுக்குள்ளே போயிடும். அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ அகைன் கைஸ் நான் சொல்கிறேன், இது வந்து நான் ப்ரோ போட்டிருக்கேன், ஆக்சுவலி ஃப்ரீ ப்ரோ தான். இது எப்படி போடணும்னா கூகுள் AI ப்ரோ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இதில் AI ப்ரோ அல்ட்ரா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்களுக்குள்ளே ப்ரைஸிங் மாதிரி காட்டுவாங்க. இந்த பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இதே மாதிரி தான் இந்த பிளான் கரெக்டாக 1900 அது பேர் என்ன 1950. இதை மைனஸ் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பிளானில் தான் VO3 கிடைக்கும், ஃப்ளோ கிடைக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கைஸ், இதில் தான் கிடைக்கும். ஸோ இதை போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த இது அன்லாக் ஆகும். 1000 கிரெடிட்ஸ் தருவாங்க. இது ஒன்றும் ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஆடி. ஓகே, மற்றதெல்லாம் அன்லாக் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், வேறு எதுவும் போட்டாதீங்க, காசு எடுத்துருவானுங்க. ஸோ இப்போது ஃப்ரேம் டு வீடியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ளேஸ் பண்ணி காமிக்கோங்க. அப்லோட். இதில் வந்துட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. க்ராப் பண்ணியாச்சு. ஓகே, க்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் அப்லோட் ஆகிரும். ஸோ இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீடியோ ஜென்ரேட் ஆகும். இதில் VO 3.1 ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. 2 வீடியோ வச்சுக்கோங்க, 2 செக் பண்ணுறது ஓகே, இல்லை ஒன்றா செக் பண்ணுவோம். ஓகே, இதில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கிரெடிட்ஸ். ஒவ்வொரு வீடியோவுக்குமே 20 கிரெடிட்ஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. கைஸ் இதை பற்றி தனியாக ஒரு AI எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி ஆஃப்டர் கூட இணைக்கிறது, இது மாதிரி வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் போடுறோம். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஏன்னா எவ்வளோ சப்போர்ட் வருது அதை வச்சு தான் எல்லாமே. இதுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ யூஸ் போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம இன்னும் நிறையா கற்றுப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து டெம்ப்ளேட் வச்சு எடிட் பண்ணி சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஃபுல்லாகவே ஒரு டெம்ப்ளேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதான் நல்லா இருக்கும்ல. வீடியோ வந்துக்கிட்டது எங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட்ஸ் நைஸ், நல்லா இருக்குல்ல? அயன்மேனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதுவே போதும். இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குல்ல கைஸ்? என்னடா இது மின்னல்லாம் வருது? நல்லா தான் இருக்குது, வச்சுப்போம். இது நீங்கள் 1080p டவுன்லோட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டக்குன்னு வீடியோ முடிக்கிறதுனால 720p டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 1080p கொஞ்சம் கன்வெர்ட் ஆக டைம் எடுக்கும், அது ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. வாட்டர் இருக்காங்க அப்படி இருக்குது, அது எப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ எதுவுமே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ப்ராஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்ளை ஆகிரும். இது ப்ளூலேயே இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் டார்க்கான மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு காரணம் நம்ம இந்த கர்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் இந்த பார்டர் வரும், அதனால தான் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிருப்பேன். அதனால் இது பழைய நிலைமைக்கு இருக்கட்டும். தெரியும், நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வச்சு பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு போகலாமா? இது நம்ம கலர் ஒரு வேளை நீங்கள் மாற்றணும், வேறு மாதிரி வேணும்னா இதில் வந்து ஹியூவில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹியூவில் போய் கலரைஸ் பண்ணிங்கனாலே வேறு கலர் மாறிடும்.
ஓகே, இது ஓகேவாக இருக்குது, மேட்ச் ஆகுது. ப்ளூனால தான் இருந்துச்சு, நம்ம இப்போ மேட்ச் ஆகிறனால இதையும் வச்சுப்போம். ஓகே, இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டெம்ப்ளேட்னா இதான் பாசி ஈஸியான காம்பனா. இதில் வந்துட்டு நீங்கள் அயன் மேன், ராபர்ட் டோனி, இதை நீங்கள் சிறுசு பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு சிறுசு பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், இது முடிஞ்சு வேலை. இப்போ நம்ம அடுத்த இது போகலாம். இங்கே இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியானது தான். வாய்க்குள்ளேயே முடங்குதான், அப்படி சவுண்ட் கேட்க போகுதுன்னு தெரியல. சரி விடுங்க. இதை வந்துட்டு அயன் மேன் இதில் போட்டுக்கிறேன். உண்மையிலே அதில் ஒரு பேர் என்னடா, டவுரின்னு போகிறேன் பேர். ஓகே கைஸ், அது எனக்கு தெரியும், நல்லா இருக்குன்னு வெளியே. இப்போ இந்த ஒரு இமேஜஸை எப்படி எடிட் பண்ணுறது? ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே டேரெக்டாக ChatGPT போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு அயன்மேனோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சேஞ்ச் செகண்ட் இமேஜ் எஃபெக்ட் டு ஃபர்ஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் with class. Yeah, we got it guys. பட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, கொஞ்சம் வந்து ஒரு வித் அதிகமான மாதிரி இருக்குது. நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் போட்டாலுமே அதே மாதிரி தான் வரும் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் வித் அதிகமான மாதிரி இருக்குல்ல, இது நம்மளே சரி பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வச்சுப்போம். ஏன்னா இதோட இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கனால, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிப்போம். அவ்வளோதான் கைஸ், இதோட வேலை முடிஞ்சு. ஸோ இந்த அவுட்புட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திரும்ப வேறு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் அப்பப்போ சரி பண்ணுறது. அவ்வளோதான் கைஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஒரு இமேஜை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சும்மா ஃபில் கொடுத்தாலே போதும். டேக் இட், புட் இட், கோ டு effect, fill, put a block, just the size. Okay, it's match. Nice. உங்களால் அந்த ஸ்டாரையுமே எடிட் பண்ண முடியும் கைஸ். ஸ்டாரை நீங்கள் ஜஸ்ட்டு இதை ப்ரீகாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் உங்கள் இமேஜை போட்டிங்கனாலே அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை அப்படியே விட்டுறேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த ஒரு இதை எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கோ டு ChatGPT. நம்ம 9:16 கேட்டனால தான் அது இமேஜ் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்கு. கரும்பு பிடிச்சிது. இல்லை அப்படி நான் கேட்டிருக்கவே மாட்டேனப்பா. அயன்மேன் பேக். give us PNG. நினச்சேன் கைஸ் கண்டிப்பாக அப்பா ஆப்போம் அப்படின்னு. கைஸ் இது பெட்டராக இருக்குது. ஏன்னா நமக்கு கிடைக்கல, அந்த ஷூட் தான் கிடைக்கலையா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? காட்டி கிரேட் ஐடியா. இதை போய் ChatGPT போட்டு புட் ஹிம் அயன்மேன் ஷூட்
என்னடா இது? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் அயன்மேன். ஸோ இதுக்கப்புறம் கைஸ் இதில் நீங்கள் இமேஜஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இமேஜ் இங்கே வந்து எடுத்து வைக்கிறதா. இது ஃபைனல் இமேஜ் கைஸ். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை மாற்றிப்போம். அயன்மேன். ராபர்ட் டோனி ஜூனியர். ஜேஎஸ் மட்டும் இது இதில் இருக்க இமேஜஸ் எப்படி ரீட் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அகைன் copy it. Robert Downey Jr. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிம்பிள். இதை நீங்கள் எடிட் பண்ணுறது ஃபைனல் டெக்ஸ்ட். இது அப்படியே இப்படி வந்துட்டு போட்டு பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கைஸ், த ஃபைனல் டெம்ப்ளேட் இஸ் ரெடி.